குட் பேட் அக்லி அஜித் நடிச்சு சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸையே கலக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுக்குலாம் அந்த படம் பிடிச்ச மாதிரி இளையராஜாக்கு மட்டும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். புரியல. அஜித் ஹீரோவாகவும் த்ரிஷா கிருஷ்ணன் ஹீரோயினாவும் நடிச்சிருக்க படம் குட் பேட் அக்லி. இந்த படத்துல இளையராஜா கம்போஸ் பண்ண ஒத்த ரூபா தாரன், இளமை இதோ இதோ மாதிரி 3 பாடல்களை அவருக்கே தெரியாம உள்ள வச்சிருக்காங்க. இதுல மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆகி 5 கோடி ரூபாய் காம்பன்சேஷனாகவும் மன்னிப்பு கடிதமும் கேட்டிருக்காரு. அவரு கஷ்டப்பட்டு ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டை போட்டு வச்சா அதை ஈஸியா எடுத்து ட்ரெண்ட் பண்றீங்க. ஆனா காம்பன்சேஷன் கேட்டு நோட்டீஸ் அனுப்புனா மட்டும் மதிக்கவே மாட்டீங்க. வை ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. ஒரு பக்கம் தலையோட மூவி செம்மையா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இளையராஜா காம்பன்சேஷன் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. 3 சாங்கையும் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியாச்சு. 170 கோடி ரூபாய் மேல கலெக்ஷனும் பார்த்தாச்சு. அவர் ஒரு 5 கோடி ரூபாய் தானே கேட்கிறாரு, கொடுத்து விடுங்க. எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உங்களுக்கு ரொம்ப குறும்பு தானே. அவர் சாங்கை யூஸ் பண்ணா ட்ரெண்ட் ஆகும்னு அவருக்கு தெரியும். அவர் சாங்கை யூஸ் பண்ணா நோட்டீஸ் அனுப்புவாரு அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் யூஸ் பண்றீங்க. அப்ப தெரிஞ்சுதானே பண்றீங்க. முதல்லலாம் ஒரு படம் வந்தா அதுல ஹீரோ யாரு ஹீரோயின் யாருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் கதையை யார் எடுக்கிறா அப்படின்னு பார்த்தாங்க. கேஸ்லாம் கூட போச்சு. ஆனா இப்போ யார் பாட்டை யாரு திருடி வைக்கிறா அப்படிங்கிறதே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நயன்தாரா கிட்ட தனுஷ் 10 crore காம்பன்சேஷன் கேட்டு அது ஒரு பரபரப்பான நியூஸா போயிட்டு இருந்தது. அதே மாதிரி இப்போ இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்க சொல்லுங்க, இளையராஜா நோட்டீஸ் அனுப்புனது தப்பா இல்ல சும்மாவே இளையராஜாவை சீண்டிக்கிட்டே இருக்காங்களே அது தப்பா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.